அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாகப் போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டுப் பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோ பூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதமிருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். தனாதிபதியாகவும் சனி இருப்பதால் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். மனக்கவலைகள் மாறும். சுப செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடு சக்திகள் அகலும். குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய முன்வருவீர்கள். அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். மேலும் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கின்றார். அவரது பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வழி பிறக்கும். வீண் விரயங்களில் இருந்து விடுபட சுப விரயங்களை மேற்கொள்ளுங்கள். குடும்பத்தில் உறவினர்கள் மூலம்
மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கலங்கியவர்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து சேரும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பிள்ளைகளின் சுபகாரிய பேச்சுக்கள் பெரும் முயற்சிக்கு பிறகு கைகூடும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். ஏழச்சனியில் பாதசனியின் ஆதிக்கம் நடைபெறுகின்றது. இதுவரை நீங்கள் கடுமையாக முயற்சித்தும் முடிவடையாத காரியங்கள் முடிவடையும். மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும். விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த சம்பளத்தோடு நல்ல நிறுவனங்களில் இருந்து அழைப்புகள் வரலாம். சனியின் பார்வை 4, 8, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. 4ஆம் இடத்தில் சனியின் பார்வை பதிவதால் கல்வி முன்னேற்றம் உண்டு. கடல் தாண்டி சென்று படிக்க விரும்புபவர்களுக்கு அதுவும் கைகூடும். தாய்வழி ஆதரவு உண்டு. பூர்வீக இடத்தை விற்றுவிட்டு புதிய இடம் வாங்கி வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். சனியின் பார்வை அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. இடம் வாங்க விற்க நினைப்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும். ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடலாம். பிறரை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடைபெறாது. எல்லாவற்றையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருவதே நல்லது. மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று சிந்திப்பீர்கள். பழைய பங்குதாரர்கள் நெருக்கடி கொடுத்ததன் காரணமாக அவர்களை விலகிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்பு உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகுவும் 9ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். முன்னேற்றம் தரக்கூடிய இடம் 3ஆம் இடமாகும். எனவே வீரத்தோடும் விவேகத்தோடும் செயல்பட்டு வெற்றி வாய்ப்புகளை வரவழைத்துக் கொள்வீர்கள். பாக பிரிவினை நல்லபடியாக முடியும். 9இல் கேது சஞ்சரிப்பதால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகும். தந்தை வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி கைகூடும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை நிகழலாம். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் கை கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் சில பிரச்சனைகள் உருவாகலாம். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். ஜென்ம ராசிக்கு புதன் வருகின்ற பொழுது நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லம் தேடி வரும். வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. பாதியில் நின்ற கட்டிட பணி மீதியும் தொடரும். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் சிக்கி தவித்த உங்களுக்கு இப்பொழுது பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். லாபாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு வரும் இந்த நேரம் அற்புதமான நேரம். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். வளர்ச்சி கூடும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை செய்ய நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் அனுகூலம் கிடைக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட சலுகைகளை உயர் அதிகாரிகள் வழங்குவார்கள். கலைஞர்களுக்கு வருமானம் உயரும். மாணவ மாணவியர்களுக்கு அதிக ஈடுபாட்டுடன் படிப்பில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும். இந்த மகர ராசி பெண்களுக்கு குடும்ப சனியின் ஆதிக்கம் நடைபெறுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். கணவன் மனைவிக்குள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டால் இல்லறத்தை நல்லறமாக அமைத்துக் கொள்ளலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றி பெறும். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு சொந்த நிலபுலன்களில் ஈடுபடுத்த நீங்கள் நினைத்திருக்கின்ற நுணுக்க உற்பத்தி விஷயங்களை தொடங்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிட ரீதியாக உயர்வு செய்திகள் அதிர்ஷ்டகரமாக தொடர்ந்த வண்ணம் இருக்கும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் அவிட்டம், பூரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, ரோகிணி, திருவாதிரை, பூரம், அஸ்தம், அனுஷம், உத்திராடம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி 15, 16, 22, 23, 25, 27, 28, 31 மற்றும் பிப்ரவரி 1, 3, 4, 6, 7, 9, 11, 12. இந்த மாத வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ சனி பகவானுக்கும் ஸ்ரீ குரு பகவானுக்கும் பரிகாரம் செய்து வழிபட்டு வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.